வெற்றிக்கு சக்தி தருவது. சௌந்தரிய லகரியில் கவித்துவ சக்தி தருவது அம்பாளின் ஷீரம் என்று ஒரு இடத்திலும் சரண தீர்த்தம் என்று மற்றொரு இடத்திலும் சொல்கிறார் ஆச்சாரியார். அது தவிர தாம்பூலத்தை பற்றி அப்படி சொல்லவில்லை. சரண கீர்த்தனத்தை சொல்லுகின்ற இடத்தில் சரஸ்வதியின் வாய் தாம்பூல உச்சிஷ்டம் அனுகிரகிக்கும் கவித்துவ மேதையை அது கொடுக்கும். ஆனால் அம்பாளின் சரண தீர்த்தமே அனுகிரகித்து விடுகிறது என்று பிரித்து காட்டி உயர்த்தி சொல்லுகிறார். சரணத்தில் பூசி இருக்கும் அரக்கு நலுங்கினால் அந்த தீர்த்தமும் தாம்பூல சாறு மாதிரி சிவப்பாக இருப்பதாகவும் பொருத்தம் காட்டுகின்றார். வித்யார்த்தியாகிய நான் என்று அந்த சரண தீர்த்தத்தை எப்பொழுது பெறுவது என்று வினயமாக கேட்கின்றார். வித்யார்த்தி என்றால் வித்யையை விரும்பும் மாணவன். ஜகத்திற்கே ஆச்சாரியால் பிரம்ம வித்தை ஸ்ரீவித்யை இரண்டிலும் சித்தி கண்டவர் தம்மை அப்படி சொல்லிக் கொள்ளுகின்றார். யோக்கியதா மூகர்களான பிறவி ஊமைகள் அந்த சரண தீர்த்தம் கவி பொழிய வைக்கின்றது என்னும் பொழுது மூகர் என்று ஒருவர் வரப்போவதையும் ஆச்சாரியார் தீர்க்க திருஷ்டியால் பார்த்து சொல்லி இருக்கிறார் போல் இருக்கிறது. ரொம்ப உருக்கமாக சரண தீர்த்தத்தை நான் பானம் பண்ணுவது எந்த காலம் என்று கதா காலாபிவேயம் என்கின்றார். எந்த நாளோ என்று தாயுமானவர் உருகி உருகி பாடியதைப் போலவே இவரும் எண்ணுகின்றார். இப்படி இங்கே அம்பாளின் தாம்பூல ரசம் கவித்துவ சக்தி தருவதாக சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் ஒரு கேள்வி வரும். அப்படியானால் சுப்பிரமணியரும் மகாவிஷ்ணுவும் இந்திரனும் எங்கே கவி பாடியிருக்கிறார்கள் என்று கேட்பர். அதனால் தாம்பூல உச்சிஷ்டமானது வெற்றி வீரர்களுக்கு வரவேற்பு ரிசப்ஷன், வருங்கால வெற்றிக்கு சக்தியை தருவது. பரம ஞானப்பிரதம் அல்லது சொல்லி முடியாத பலப்பிரதம் என்று நாம் வைத்து கொள்ளும்படியாக அப்படியே விட்டுவிட்டிருக்கின்றார் ஆச்சாரியார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.